ஆனி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் உங்கள் ராசிநாதன் குரு அங்கே உச்சம் பெற்றிருக்கிறார். இது அவ்வளவு நல்லதுக்கல்ல. எல்லாவற்றிலும் தடை தாமதம் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்பட்டு இருப்பீங்க. வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். வரவு வருவதற்கு முன்பே செலவு காத்திருக்கும். மாதம் முழுவதும் மகிழ்ச்சி குறையாமல் இருக்க சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்தது ரிஷபம், செவ்வாய். ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பஞ்சம விரையாதிபதியான அவர் சத்ரு ஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிரிகளின் பலம் குறையும். இருப்பினும் மனக்கவலை அதிகரிக்கும். உறவினர்கள் பகையாக மாறலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். சேர்த்து வச்ச சேமிப்புகள் கரையும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். அடுத்தது சிம்மம், சுக்கிரன். கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்மராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலை அமையும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே, வேறு வேலைக்கு போகலாமா என்று நினைத்தவங்களுக்கு எல்லாம் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் இருந்து வேலைக்கான அழைப்புகள் வரலாம். கூட்டு தொழில் புரிகிறவங்க தனித்து இயங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. எதிர்பாராத இடமாற்றம் நன்மையை தரும். அடுத்தது குரு சுக்கிரன் சேர்க்கை. கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு 15/6/2026 முதல் 4/7/2026 வரை சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு இருவரும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கல்ல. மனதிலே இனம் புரியாத கவலை குடிகொள்ளும். முன்னேற்றமான பாதையில் சிக்கல்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டாங்க. பொது வாழ்வில் உள்ளவங்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். அதாவது பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது சனி வக்கரம். ஆனி 31ஆம் தேதி, அதாவது 15/7/2026 அன்று மீனராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதியுது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு கூடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது மனக்கலக்கம் உருவாகும். உத்தியோகத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவங்களிடம் ஒப்படைக்க வேணாம். குறிப்பாக யாரை நம்பியும் செயல்பட முடியாத நேரம் இது. கூட்டு தொழில் புரிகிறவங்களுக்கு கவலை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்திய மனநிலை மாற வேண்டுமானால் மந்தன் எனப்படும் சனியை வழிபட செய்ய வேண்டும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்காது. கலைஞர்களால் அதிக முயற்சி எடுத்து தான் வெற்றி பெற முடியும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு வரவை விட செலவு கூடும். உறவினர் பகை உருவாகும். இந்த மாதம் சனீஸ்வரர் வழிபாடு சஞ்சலத்தை தீர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் 20, 21, 24, 25, ஜூலை 3, 4, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்திங்கன்னா கரும்பச்சை.